வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்குதுன்னா, அதற்கு முக்கிய முழு காரணம் நீங்க தான். ஏன்னா, அந்த நல்லதை வரவேற்கக்கூடிய அந்த மனசு உங்ககிட்ட இருக்கு. எந்த மாரி மனச கொண்ட நபரா நீங்க இருக்கீங்களோ, அதற்கான மாற்றத்த தான் பார்ப்பீங்க. என்னைக்குமே கடவுள் வந்து முதல்ல மனச பார்த்து தான் வாழ்க்கைய மாத்துவார். அந்த மனச கடவுள் பார்க்கக்கூடிய அந்த நேரம் வந்து, அந்த நேரம் வரைக்கும் மனிதனுக்கு பொறுமை இல்லன்றது தான் இங்க உண்மையான விஷயம். அப்போ நீங்கள் பொறுமையுடன் நல்லதை நோக்கி பயணிக்கக்கூடிய நபராக இருந்தால், என்றாவது ஒரு நாள் அந்த நல்லதை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் என்பதில எந்த ஒரு மாற்றமும் வேண்டாம், எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இந்த பதிவு மிதுன ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்துட்டு உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லோருமே வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து குடுத்துச்சோ, அதே போல தான் நம்ம நம்பிக்கையோட குடுத்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலும் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். ஐயா வீட்ல ஒவ்வொரு முறை போடும்பொழுதும் வீட்ல கணபதி ஹோமம் பண்ண மாரி எங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைச்சது அப்படின்னு சொன்னவங்க எல்லோருமே, வாங்குனவங்க எல்லாருமே இந்த பதில் சொல்லியிருந்தாங்க. வீட்ல போட்டம்போது எங்களுக்கு ஒவ்வொரு முறை போடும்போதும் வீட்ல ஹோமம் வளர்த்த அந்த அந்த ஸ்மெல்லும், அந்த ஃபீலும், அந்த நல்ல அதிர்வலையும் கிடைக்குதுங்கன்னு. ஐயா இதற்காக தான் நான் உங்களுக்கு எல்லா மூலிகைகளும் நல்ல நல்ல மூலிகைகள் எல்லாம் சேர்த்து எந்த கெமிக்கலும் இதில் சேர்க்காம மனசார நல்லதை விதைச்சு உங்களுக்கு நான் இதை தயார் பண்ணி கொடுத்தேன். அப்போ இதை வாங்குற உங்களுக்கு அந்த நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே சேரும். அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். மனத்தெளிவு ஏற்படும், நல்லதை கொடுக்கக்கூடிய அந்த நல்ல அதிர்வலைகள் உருவாகும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. வேலைக்கான முயற்சிகளை எடுப்பீங்க. பணத்தை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறுவீங்க. நல்லவர்கள் உங்களிடம் வந்து சேரக்கூடிய ஒரு மனிதனாகவும் மாறுவீங்க. இவை எல்லாம் படிப்படியான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. மிதுன ராசிக்கார நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே இந்த மிதுன ராசிக்காரருக்கான பதிவுகள் சொல்லும் பொழுது ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தை சொல்லி தான் ஆரம்பிப்போம். மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இது உங்கள் மனநிலையை பல இடங்களில் ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி விடுகிறது, மனவேதனைக்கு உள்ளாக்கி விடுகிறது. இதனால தான் நீங்கள் நினச்ச அந்த ரிசல்ட் வராமல் நீங்கள் தடுமாறுறதுக்கு காரணமே, உங்களை பல இடத்துல காலவாரி விட்டுறாங்க. உங்களை பல இடத்துல நம்ப வச்சு ஏமாத்திடுறாங்க. நீங்கள் சரியான பாதையில் தான் போகிறீங்க, நீங்கள் சரியான முடிவு தான் எடுக்கிறீங்க, நீங்கள் உற்சாகமாக தன்னம்பிக்கையோடு தான் செயல்படுறீங்க. ஆனால் உங்களுடைய அந்த ஒரு பழக்கம், எது எடுத்தாலும் ஒரு நபரை தேடுறீங்க பார்த்தீங்களா, இந்த நம்பர் நம்ம பக்கத்தில் இருக்கணும், இந்த விஷயத்துக்கு இவங்க இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு அதிகமாக துணை தேடும் மிதுனராசிக்காரங்க தடுமாறுகிறார்கள். இந்த பதிவில் இதுவரைக்கும் இந்த விஷயத்தை யார் சொன்னாங்களோ ஆனால் நம்ம பதிவுகள் மூலமாக இந்த மற்றவரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் உங்களை அப்படியே மட்டம் தட்டிடுதுங்கன்னு நம்ம சொன்னோம். அதுக்கு நிறையா பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஐயா ஆமாம், நீங்கள் சொன்னது உண்மை, எங்களுக்கு அப்படியே எல்லா சூழ்நிலையும் ஏதாவது ஒரு நபர் சரி இருந்தால் பரவாயில்லன்ற மாதிரி. கடைசியாக என்னாச்சுன்னா, தனியாக இருந்து எந்த விஷயத்தையும் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டோம். எது எடுத்தாலும் ஏதாவது ஒருத்தருடைய துணை தேவைப்படுது அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டோம். அதற்கு இடம் தராத மிதுனராசிக்காரங்க இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. அப்போ அதை தான் இன்றைக்கி சிந்திக்க வேண்டும் மிதுனராசிக்கார நண்பர்களே. நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் முடிஞ்சளவுக்கு உங்களை நம்பி இருக்கிற மாதிரி, உங்களை மூலமாக மாற்றம் வர மாதிரி நீங்கள் யோசிங்க எதையுமே. அதுவும் தற்போதைய சூழ்நிலையில் அந்த சொத்துக்கள் ரீதியாக சில நல்ல செய்திகள், பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே போன பதிவில் சொல்லியிருந்தேன், இந்த இடம் மாறுதல் அப்படின்றதுக்கான ஒரு நேரமாக இருக்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி வீடு மாற்றிட்டோம், ஊர் விட்டு ஊர் வந்துட்டோம், குழந்தைங்க படிப்புக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், வேலைக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், கணவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, வேறு ஊருக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் நம்மளுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், இந்த நேரம் வந்து இடமாற்றம் இந்நேரம் நடந்திருக்கணும். இல்லைனா இப்போ இந்த இடமாற்றத்திற்கான சிந்தனைகள் ஓடிட்டுருக்கும். அதே போல் இந்த வேலை ரீதியாக, வருமானம் ரீதியாக பெரும்பாலும் மிதுனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தனக்கான பாதை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கே 35 வயசு 40 வயசை நெருங்கிடுறாங்க. அது வரைக்குமே ஒரு தெளிவில்லாமல் எதை நோக்கி போகிறதுன்னு தெரியாமல் தான் இருக்காங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு வாட்டி சொல்லிகிட்டு இருக்கேன், மிதுனராசிக்கார நண்பர்களே, உங்களுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக ஆரம்பத்தில் கடவுள் கொடுத்துருப்பாரு. அது வேலைக்கான, தொழிலுக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை நீங்கள் ஒன்று அலட்சியப்படுத்திட்டு அதை விட்டுட்டு வந்திருப்பீங்க, இல்லை அதை நீங்கள் கவனிக்காமல் கடந்து போயிருப்பீங்க.
அல்லது தேவையற்ற நபர்களோடு சேர்ந்து அவர்கள் உங்களை ஏமாற்றிருப்பாங்க. இதில் ஏதாவது ஒன்று நடந்திருக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதிலிருந்து மாற்றத்தை கொண்டு வந்து இனி இழந்ததை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இனி முழு முயற்சியும் உங்களை நம்பி இருக்கணும். இனி சோம்பல் என்ற உங்கள் எதிரியை தூக்கி தூர வீசிட்டு தான் இனி நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான அந்த வெற்றி நடையை நோக்கி நீங்கள் நடைபோட ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த சோம்பல் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிரி. நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், சரி இன்றைக்கி இன்னும் 2 நாளைக்கு வேலைக்கு போனோமா, காசு வந்துருச்சு, அடுத்த ஒரு நாள் வீட்டில் இருப்போம், அப்புறம் நம்ம திரும்ப காசு தேவைப்படுறப்ப வேலைக்கு போய்க்கலாம். இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட மிதுன ராசிக்காரங்க தான் பெரும்பாலான நபர்கள் முன்னேற முடியாமல் தவிச்சவங்க. ஆனால் இன்றைக்கி போய் கேட்டிங்கன்னா அவங்க அந்த அந்த உண்மையெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நிறைய நபர்கள் அவங்க வெளியில் சொல்கிற வார்த்தையை மட்டும்தான் நம்ம கேட்குறோம். ஐயோ எனக்கு கடவுள் இப்படி லைஃபை கொடுத்துனா, நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டேனா அப்படி இப்படின்னு. ஆனால் நீங்கள் உண்மையிலுமே சொல்கிறேன், யார் அப்படி சொன்னாலும் அவங்க கூட போய் ஒரு மாதம் நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய லைஃப் எப்படின்னு நம்ம பயணித்து பார்த்தோம்னா தான் தெரியும் அவர்கள் மீது என்ன தவறு இருக்குது, அவங்க என்னென்ன விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் விட்டாங்க, எதெல்லாம் செய்யாமல் விட்டாங்க, அலட்சியமாக இருந்தாங்க, டைம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க, அப்புறம் அது நல்லது நடக்கலைன்னு சொல்லி ஏன் மற்றவங்க மேலே மற்ற விஷயங்கள் மேலே இவங்க பழிய போடுறாங்க அப்படின்றது எல்லாமே அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். மிதுன ராசிக்காரங்க என்றைக்குமே தன் லைஃப்பில் இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு எந்த காரணத்தையும் சொல்லாதீங்க. யார் மீதும் அந்த காரணத்தை திணிச்சிடாதீங்க. நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மீது ஒரு தவறு இருக்குது, உங்கள்கிட்ட மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் இது இருக்குது அப்படின்னா அதை மனப்பூர்வமாக ஏற்றிக்கொண்டு அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை அடைஞ்சிருவீங்க, முன்னேறிடுவீங்க கண்டிப்பாக. இதை என்றைக்குமே மறந்துடாதீங்க மிதுன ராசிக்கார நண்பர்களே. ஏன்னா இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதகங்கள் நிறைய பார்க்க வரப்போ நிறைய பேர் பண்ண மிஸ்டேக் இதுதான். என்னென்னா, தன்னிடம் மாற்றத்தை கொண்டு வர தயங்கியவர்கள் சலுப்பாக இருப்பாங்க, இப்படி சோம்பலாக. இப்போ ஒன்றும் இல்லை, மிதுன ராசிக்காரங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு உடற்பயிற்சி தினமும் உடற்பயிற்சி பண்ணலாம்பா அப்படின்னு ஒரு முடிவே எடுத்தாலும் அப்பப்போ அந்த உணர்ச்சிகள் வரும். உணர்ச்சிகள்னால் அந்த அந்த ஒரு உற்சாகம் வரும். சரிப்பா நம்ம கண்டிப்பாக நாளையிலேருந்து உடற்பயிற்சி பண்ணுறோம், நம்ம உடம்பை வந்து வேறு லெவலில் நம்ம உருவாக்கிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அடுத்த ஒரு நாள் பண்ணுவாங்க, 2 நாள் 3ஆவது நாள் அப்படியே சோம்பலாக இருக்கும். சரி அடுத்த வாரத்துலேருந்து பண்ணிக்கலாம், இப்போ என்ன அதனால், சரி இன்னும் ஒரு 2 நாள் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சியம் வந்து அந்த இடத்துல உருவாகுது. இந்த அலட்சிய போக்கு தான் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லதை கிடைக்க விடாமல் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கியதற்கு காரணம் இதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, பெரும்பாலான நபர்கள் மிதுனராசிக்காரங்களே எனக்கு தெரிஞ்ச 40-45 வயசு தொடக்கூடிய வயதில் இருப்பவர்கள்லாம் புலம்புறது மேக்சிமம் ஒரு விஷயத்தை தான். என்னென்னா, நேரத்தையும் காலத்தையும் நான் தேவையில்லாமல் வீணாக்கிட்டணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே புலம்புவாங்க. வெளியே காட்டிக்க மாட்டாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனால் மனசுக்குள்ளே புலம்புவாங்க. ஐயோ நேரத்தை காலத்தையும் நான் வீணாக்கிட்டணும், நான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கக்கூடாது, நான் இவங்ககிட்ட போய் நின்றுருக்கக்கூடாது, நான் இவங்களை வந்து என் லைஃப்பில் கொண்டு வந்திருக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணிட்டு தான் இன்றைக்கி என் லைஃப் இப்படி மாறிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, எந்த ஒரு நிம்மதியும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு புலம்புறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்போது இதிலெல்லாம் கவனத்தை கொண்டு வரும் மிதுன ராசிக்காரங்க நல்லதை அடையக்கூடிய மனிதனாக மாறுவாங்க, நல்ல ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய மனிதனாக மாறுவாங்க, நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறுவாங்க. இந்த ராசிக்காரர்கள் என்றைக்குமே அவங்க வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இதை மட்டும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்றைக்கும் மறந்துடாதீங்க. ஆன்மீகமாகட்டும், வழிபாடுகளாகட்டும், நண்பர்களாகட்டும், சொந்த பந்தமாகட்டும், யாராக இருந்தாலும் அளவோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. சொந்தக்காரங்களே இருக்காங்கனாலும் பார்க்குறீங்களா பேசுகிறீங்களா அவ்வளோதான். அவங்க வீட்டிலே போய் உட்காந்துக்கிறது, திங்கிறது, தூங்கிறது வேலைக்கே ஆகாது. அது என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தலைவலி தான் தரும். அது மட்டும் இல்லாமல் அதாவது உங்கள் பின்னாடி பேசக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு மனசை உடஞ்சி போயிடும். அப்பப்போ என்னப்பா இப்படிலாம் பேசியிருக்காங்களே. உங்கள் வீட்டிலேயே உங்கள் கூட பிறந்தவங்களே உங்களுக்கு புரிந்து கொள்ளாத நபர்களோட நிறைய பேர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதையெல்லாம் கடந்து தான் ஒரு மனிதன் நல்லதை அடையணும்னா அது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சவாலாக தான் இருக்குது, ஒரு போட்டியாக தான் இருக்குது, ஒரு சேலஞ்சு தான். இதெல்லாம் நீங்கள் முடித்து அந்த நல்ல நிலைமையை அடையணும் அப்படின்னா அப்போ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நல்லதையும் அடைவதற்கான ஒரு மனிதனாக மாறுங்க. உங்களிடம் உள்ள சோம்பலை விட்டு தள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய நல்லதை கிடைக்க விடாமல் பண்ணிடுது. ஆகவே அதற்கு நீங்கள் இடம் தர வேண்டாம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறுங்க.
நீங்க வெளியில தேடுறத விட உங்களுக்குள்ள நெறைய உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு. அத தேடுங்க. அதுதான் உங்களுக்கு நீங்களே யாரு அப்படின்றத உங்களுக்கே அது வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டும். ஆகவே இந்த பதிவ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்போதும் நம்ம சேனலோட இணைந்தே இருங்க. இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளாலும், பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியாலும் இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.